எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு காலையில் ஒரு மட்டன் குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும், ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் நாங்கள் இங்கே நம்ம தமிழ்ச்சங்கம் சார்பாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுசியம் பண்ணுவோம். சுசியம் இருக்குது பார்த்திங்களா, அது பண்ணுறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை அதை நல்லா கழுவிட்டு அதுக்கு கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 1.5 கப் தண்ணி, 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதை ஒரு 7 விசில் விட்டு இறக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெய் என்கிட்ட காலி ஆயிடுச்சு. ஸோ நெய் உடனே காய்ச்சிடலாம், தீபாவளிக்கும் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நெய்யும் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு இந்த மாதிரி பட்டர்லாம் போட்டுட்டு அது நல்லா மெல்ட் ஆகி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மேலே நுரையாக தனியாக வந்துடும் அந்த நுரையெல்லாம். அந்த டைமில் நான் இறக்கிடுவேன். அவ்வளோதான். நெய் அது ஆறுனதும் நம்ம பாட்டிலில் நான் போட்டுருவேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஆதிரன் தூங்கி முழிச்சிட்டான். அவனுக்கு எப்பயும் போல் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் நாட்டுக்கு அமைதியாக இருப்பான், நம்மளை வேலையெல்லாம் பார்க்க விடுவான். இப்போது இந்த நெய் ஆறுனதும் இதை தனியாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாட்டிலில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த கடலை பருப்பு, அது நல்லா அந்த மாதிரி பாதி மசிஞ்சு பாதி மசியாமல் இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி 1:30 ஆச்சு. ஸோ லஞ்ச் வேகமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தய கீரை இருந்தது, அதை வச்சு இந்த குக்கரில் எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாம்பார் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வாழைப்பூ இருந்தது, அதை நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து உரித்து வாழைப்பூ பொரியல் பண்ணி அன்றைக்கி லஞ்ச் வெந்தயக்கீரை சாம்பாரும் வாழைப்பூ பொரியலும் வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் மற்ற வேலையெல்லாம் அந்த ஸ்வீட்டும் மட்டன் குழம்பும் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த சுசியம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 1/2 கப் துருவின தேங்காய், நான் ஃப்ரோசன் தேங்காய் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா நெய்யிலே வறுத்துட்டு நம்ம அந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதையும் போட்டுட்டு ஒரே 1 கப் வெல்லம் இந்த மாதிரி துருவி சேர்த்துட்டு 1 கப் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாகணும். அந்தளவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது இந்த மாதிரி ஓரளவு கெட்டியானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சி வரவும் அதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கிட்டேன். என்ன பண்ற? அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு 1.5 கிலோ மட்டன். இந்த மட்டன் குழம்பு 10லேருந்து 15 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 1.5 கிலோ மட்டன் நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அப்புறம் இந்த ரெட் சில்லி இருக்குது பார்த்திங்களா, காஷ்மீர் ரெட் சில்லி நான் எப்பயும் போடுவேன். அதே ஒரு காஷ்மீர் ரெட் சில்லி நல்லா இந்த மாதிரி 2 கிள்ளி போட்டு பொங்காமல் ரொம்ப பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய், அப்புறம் அந்த மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 8 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தனியாக வறுத்துக்கிட்டேன். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கருக விடாமல் அந்த மீடியம் டு ஸ்லோ ஹீட்லேயே நல்லா அதை வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதும் ஒரு கை நிறையா கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு பவுல் நிறையா சின்ன வெங்காயம், அதாவது மெஷரிங் கப்பில் 2 கப் சின்ன வெங்காயம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த குழம்பு சின்ன வெங்காயத்தில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், பெரிய வெங்காயத்தில் பண்ணால் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அப்புறம் நம்ம ஆறின அந்த வறுத்து வச்சதெல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு ஒரு நல்ல பொடியை அரைக்கணும். அப்படின்னா தான் அந்த ஒரு மாதிரி தூள் தூளாக தெரியாமல் நல்லாயிருக்கும் நம்ம குழம்புக்கு. இப்போ இந்த மட்டன் வெந்ததும் இதை தனியாக தண்ணி தனியாக கறி தனியாக பிரித்து வச்சுக்கணும்.
ஒரு 5-6 நிமிஷத்துலேயே சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசால் பொடி, அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வரும். இந்த ஸ்டேஜில் வந்து மட்டன் வேக வச்ச மட்டனை மட்டும் தனியாக போட்டுட்டு அந்த பொடியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 கப் நார்மல் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த இன்னும் எண்ணெயெல்லாம் அந்த பிரிஞ்சு மேலே வரணும். இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். மீடியம் ஹீட்லேயே, ஹை ஹீட்டில் வச்சா கருகிரும் நமக்கு. அதுக்கப்புறமா அந்த வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு 1/2 கப் துருவின தேங்காய், 3 டீஸ்பூன் சோம்பு, இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை அந்த மட்டனில் அந்த குழம்புல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சுசியம் ஸ்வீட்டுக்கு 1 கப் மைதா மாவு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் இடையில ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த உள்ள ஸ்டஃபிங் பண்ணி வச்ச அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி உள்ளே ஒன்று ஒன்றா போடணும். நல்லா வந்து ஒருக்கா டிப் பண்ணி எடுக்கக்கூடாது, அதுவே 2-3 வாட்டி உள்ளே போட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெயில் போட்டு எடுக்கணும். அப்படின்னா தான் அந்த மாவெல்லாம் அதில் ஒட்டியிருக்கும். அது மாதிரி அந்த ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ஒரு நார்மல் ஹீட்டில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணணும். இல்லைனா வெளியே ரொம்ப மாவு வந்து அந்த மைதா மாவுங்கிறனால ரொம்ப கருகிரும். அந்த உருண்டைகள்லாம் நம்ம வந்து கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படின்னா தான் எல்லா சைடும் நல்லா சூடெல்லாம் எண்ணெயில் அந்த நல்லா பொரிஞ்சு வரும். ஒரு 5 மினிட்ஸில் அந்த இது ரெடியானதும் அது தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அக்டோபர் 30க்கு மோனாஸ்ரீ அவங்களுக்கு பர்த்டே. அப்புறம் நவம்பர் 2 வந்து பானு அப்புறம் நஷ்ரத் அவங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. நவம்பர் 3 வந்து பிரதீபாவுக்கு பர்த்டே. நவம்பர் 4 வந்து விதாத் அப்படிங்கிறவங்களுக்கு பர்த்டே. இவங்க எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே, அப்புறம் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அப்புறம் இந்த மட்டன் குழம்புல இந்த விசில்லாம் போனதுக்கப்புறம் அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அந்த தீபாவளி அன்னைக்கு காலையில் இட்லி வச்சு மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து பெரியவங்க 10லேருந்து 15 பேருக்குள்ளே இதை அழகாக நல்லா சாப்பிட்லாம். 1.5 கிலோ மட்டனுக்கு. இதுவே வந்து 1/2 கிலோ மட்டனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த வீக்கெண்டு வந்து சாட்டர்டே நடந்த ஐஏஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்தது. அதில் வந்து நம்ம தமிழ் சங்கத்துலேருந்து நாங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். He is a fluent Tamil speaker. So I don't know where he is. Somewhere in this audience, my father. There he is. There's my dad. Everyone say hello to my father. So we have on stage the San Antonio Tamil Sangam. And let's not also forget that San Antonio's sister city is who? Chennai. I think we're ready. Are we ready? Tamil Sangam of San Antonio.
இந்த டான்ஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணது வந்து மோகன் தாமோதரன் அப்படிங்கிறவர். இதில் டான்ஸ் பண்ணுற எல்லாருமே வந்து ஒர்க்கிங், அப்புறம் அந்த பசங்க எல்லோரும் ஸ்கூல் போகிறவங்க. எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிறப்போ 5 டேஸ்லேயே வந்து அந்த ஈவினிங் அல்லது நைட் டைம் மீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த வீக்கெண்டே நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.